பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல வெஜிடபிள் பிரியாணி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ஈஸியான ரெசிபியும் கூட. இதில் நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்ல அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் 600 கிராம் எடுத்துக்கோங்க. அரிசி 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊறின பிறகு வாஷ் பண்ணாதீங்க, அரிசிலாம் உடஞ்சிரும். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊறட்டும். இது கூடவே ஒரு 1/4 கப் மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க. இந்த பிரிஞ்சிக்கு மீன் மேக்கர் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 30 கிராம். இந்த மீன் மேக்கரில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனமான ஸ்டாக் பாட் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை துண்டு சேர்த்து நல்லா பொரியட்டும். கிராம்பு வெடிக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய சைஸில் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 250 கிராம் வெங்காயம் இதுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்கேன். புதினாவோட தண்டு பிஞ்சாக இருந்தால் ஃபுல்லாகவே நீ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும் கொத்தமல்லியும் புதினாவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் இஞ்சி ஒரு 40 கிராம், பூண்டு ஒரு 40 கிராம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவுகள். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு 8 கிராம் இருக்கும். இது கூட வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க. தனியாத்தூள், சீரகத்தூள் எதுவுமே வேண்டாம். இது மட்டும் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கெட்டியாக இருந்தால் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தயிர் ஒரு மாதிரி திரியாக ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட தயிர் நல்லா கலந்து வரணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி சேர்த்த உடனே நம்ம டேஸ்ட்டு பார்த்து திரும்பவும் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் நீலவாக்கில் தான் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 20 கிராம், மீல் மேக்கர் 30 கிராம், கேரட் 70 கிராம், பீன்ஸ் 50 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம் எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 600 கிராம் அரிசிக்கு 270 கிராம் காய்கறி கரெக்டாக இருக்கும். ரொம்ப காய்கறி சேர்த்தாலும் திகட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நான் 3 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போது நான் 3 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 600 கிராம் சொல்லியிருந்தேன் அரிசி. அதுக்கு 900 ml தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஹையிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. இது கூட சீக்ரெட் மசாலா பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நான் வீட்டிலே அரைச்ச மசாலாங்க. பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்ட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் லெமன் எடுத்துருக்கேன். இதில் பாதி தான் நம்ம சேர்க்க போகிறோம். பாதி லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா
ஒரு 70% நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி கலரி விடும்போது அரிசிலாம் உடையுங்க. அதனால் இது மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷார்ப்பான கரண்டி இருந்தால் மிக்ஸ் பண்ண எடுத்துக்கோங்க. இப்போ டம் போடுறதுக்கு கரெக்டான நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் ஆக்கக்கூடாது. இதில் லைட்டாக கரண்டி விட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக மேலே தண்ணி மிதக்கணும். நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ தம் போட்டுடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. காற்று எதுவும் போகக்கூடாது. இதுக்கு மேலே வெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அம்மியும் வேறு எதனா வெயிட்டாக இருந்தால் வச்சுக்கோங்க. இது 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆன பிறகு தம்மு உடைச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் இது மாதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்குங்க. டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதில் ஃபுட் கலரோ அஜினமோட்டோ நான் எதுவுமே சேர்க்கலைங்க. டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டே தோற்றுதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. சைடிஷ் பார்த்தீங்கன்னா ரைத்தா செஞ்சுருக்கேன். குக்கும்பரில் ஒரு ஃப்ளவர் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.